சிவாய நமஹ. அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். நமது அக்ஷரா அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு உண்டான ஆகஸ்ட் மாதம் 2026 இதுக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது அற்புதமான நிறைய விஷயங்களை, நல்ல விஷயங்களை தன்னகத்தை கொண்ட ஒரு நல்ல மாதமா ஆகஸ்ட் மாதம் 2026 வருது. இந்த மாதத்தினுடைய கிரகங்களினுடைய சாரம் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதம் முழுவதுமே குரு பகவான், அப்புறம் கேது, ராகு, சனி பகவான் இவங்கெல்லாம் அதே இடத்துல இருக்காங்க. குரு பகவானை பார்த்தீங்கன்னா கடகராசியிலே தான் இந்த மாதம் முழுவதுமே இருக்கார். கேது பகவான் சிம்ம ராசியிலே இருக்கார். அதே போல ராகு பகவான் இந்த மாதம் முழுவதுமே கும்பத்திலே இருக்கிறார். சனி பகவானை பார்த்தீங்க அப்படின்னா மீன ராசியிலே மாதம் முழுவதுமே வக்ர நிலையிலே செல்கிறார். நல்லா புரிஞ்சுங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் முதல்ல நடக்கக்கூடிய பெயர்ச்சி, இந்த மாதத்தினுடைய முதல் நாள் ஆகஸ்ட் 1 செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா அதாவது தன்னுடைய வீட்டில இருந்து 2ஆம் ராசியிலிருந்து 3ஆம் ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். அதாவது ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு அவர் மாறுகிறார். இம்மாதம் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி சுக்கிர பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு சஞ்சாரத்தை மாற்றி பெயர்ச்சி அடைகிறார். அடுத்ததா பார்த்தீங்கன்னா சூரிய பகவானும் புத பகவானினுடைய பெயர்ச்சி இந்த மாதத்திலே 17, 18 ஆகிய தேதிகளிலே அவங்களுடைய இருக்கக்கூடிய கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு மாறுகிறார்கள். இவ்வளவுதான் இந்த மாதத்தினுடைய கிரக சஞ்சாரம். ஒவ்வொரு தினங்களும் சந்திரனுடைய சஞ்சாரங்கள் மாற்றத்துக்கு உள்ளாக மாறிக்கொண்டே இருக்கும். சரிங்களா? இப்போ என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இது மட்டும்தான் அப்படின்னா கிடையாது. இந்த மாதத்திலே அதிகமான நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. என்னங்கிறத நான் சொல்றேன். இன்னொரு இந்த மாதம் ஆகஸ்ட் 11, 12, 13 உங்களுக்கு ஒரு பேர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல விஷயம் நடக்க போகுது. அது என்னங்கிறது நான் தெளிவா சொல்றேன். அதற்கு முன்பாக இந்த மாதத்துல என்னென்ன நாட்கள் நல்ல சுபமான நாட்கள், எதெல்லாம் நல்ல விஷயம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி விநாயகருக்கு உகந்தமான அதாவது அவருக்கு உகந்தமான சங்கடஹர சதுர்த்தி வர்றது. ஆட்டி மாசத்துல வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி எப்போதும் மகா சங்கடஹர சதுர்த்தியா வரும். ஆனால் அது முடிந்த உடனே விநாயகர் சதுர்த்தி வந்ததுனால அது மகா சங்கடஹர சதுர்த்தி. ஆனா இது முடிஞ்ச உடனே விநாயகர் சதுர்த்தி வரல. அதனால இதுக்கு அடுத்து வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி தான் விநாயகர் சதுர்த்தி. அடுத்த சங்கடஹர சதுர்த்தி எப்ப வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆகஸ்ட் மாசம் 31ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த ஆகஸ்ட் மாசத்திலே 2 சங்கடஹர சதுர்த்தி வர்றது. அதுல 2வது வரக்கூடியது ஆகஸ்ட் 31 தான் மகா சங்கடஹர சதுர்த்தி. இந்த மகா சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் பெருமானுக்கு விரதம் எடுத்தோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த ஒரு வருடம் முழுவதும் 12 சங்கடஹர சதுர்த்திக்கு விரதம் எடுத்த பலன் என்ன கிடைக்குமோ அது அந்த மகா சங்கடஹர சதுர்த்திக்கு எடுத்த பலனை கொடுக்கும். அதே மாதிரி சங்கடஹர சதுர்த்தி விரதம் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க முக்கியமா இந்த மகா சங்கடஹர சதுர்த்தியில இருந்துதான் அவங்க இந்த விரதத்தை ஆரம்பிப்பது அவங்களுக்கு ரொம்ப உத்தமமான பலனை தரும். அடுத்ததாக பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை சோமவாரத்திலே வரக்கூடியதான அற்புதமான பிரதோஷம். ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையும் ரொம்ப அற்புதமான பிரதோஷம் வருகிறது. அதே மாதிரி ஆகஸ்ட் 4, 18 ஆகிய 2 தினங்கள் செவ்வாய்க்கிழமையிலே சஷ்டி வருகிறது. அப்படின்னு ரொம்ப அற்புதமான நாளாக வருகிறது. அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி ஏகாதசி, அதாவது பெருமாளுக்கு உகந்த விரதங்களிலே பொதுவாக விரதத்திலே ரொம்ப உன்னதமான விரதம் இந்த ஏகாதசி விரதம். அப்படியான ஏகாதசி விரதம் வருகிறது. அது மாதிரி பல நல்ல விஷயங்களை கொண்ட ஒரு அற்புதமான விஷயமாக வருகிறது. அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமையில பார்த்தீங்க அப்படின்னா ஆவணி அவிட்டம் வருகிறது. அதற்கு முதல் நாளே ரிக் உபாகர்மாவும், அன்றைய தினம் எஜுர் உபாகர்மாவும், மறுநாள் காயத்ரி ஜபம் போன்ற நல்ல விஷயங்கள் கொண்ட அற்புதமான மாதமாக ஆகஸ்ட் மாதம் 2026 வருகிறது. வாங்க இதுல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய, நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, ஆகஸ்ட் 11, 12, 13 ஆகிய தினங்களில் ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் நடக்க போகுது அப்படின்னு சொன்னேன் இல்லையா? உங்களுக்கு அது என்ன அதிர்ஷ்டம், எதனால அது நடக்குது, மேலும் இந்த மாதத்தினுடைய பலன் உங்க ராசிக்கு எப்படி இருக்குங்கிறதையும் பார்ப்போம். சிவாய நமஹா. சிவாய நமஹா.
மேஷ ராசி ஆகிய உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ராசிநாதன் அதாவது செவ்வாய் பகவான் இந்த மாதம் முழுவதுமே அதிகமா பார்த்தீங்கன்னா உங்களுடைய 3ஆம் பாவத்திலே சஞ்சாரம் செய்கிறார். உங்களுடைய ஜென்மாதிபதி அதே போல அஷ்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஆயுட் ஸ்தானத்திற்கும் உடையவர், அவர் 3ஆம் பாவத்திலே சஞ்சாரம் செய்கிறார். அது மட்டும் இல்ல, இன்னும் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12ஆம் பாவத்திலே சனி பகவான் வக்ரம் பெற்று செல்லக்கூடிய ஒரு காலமாக இருந்தாலும் கூட அதுல குரு பகவானினுடைய பார்வை அவருக்கு 4ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குருவினுடைய பார்வை கிடைக்கிறது. அடுத்ததாக ராகு பகவான் 11, அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா கேது பகவான் அவர் இந்த மாதம் முழுவதுமே 5ஆம் பாவத்திலே செல்கிறார். சரிங்களா? இதுல இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, அந்த ராகு 11 இருக்கிறது. அதே மாதிரி இதுல நீங்க இந்த 3ஆம் இடத்திலே செல்லக்கூடிய காலம் இல்லையா ராசிநாதன், அதனால ஒரு சின்ன மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும். இடமாற்றம் உண்டு, தேவையான மாற்றம். அது தொழில் மாற்றமாக சிலருக்கு அடையலாம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா உத்தியோகத்திலே உயர்வான அந்தஸ்து ப்ரமோஷன் கிடைக்கும் இல்லையா, இந்த வேலையிலேருந்து இதோட உயர் பதவிக்கு மாறுதல் அடைகிறது. சிலருக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். அது ஒரு கருத்தாக இருக்கலாம், கருத்து ரீதியாக பிரிந்து இருக்கிறதாக இருக்கலாம், அல்லது குழந்தைகளினுடைய படிப்பிற்காக பிரிந்திருக்க வேண்டியதாக இருக்கலாம், அல்லது வேற ஏதோ குழந்தைகளுக்கோ அல்லது குடும்பத்தினுடைய உறுப்பினருக்கு வேற யாராவது உங்க சொந்தக்காரங்களுக்கு கல்யாணம், அதனால வெளியூர் போறது அல்லது அலைச்சல்கள் ஏற்படுறது, யாருக்காவது உடம்பு சரியில்லை, இந்த மாதிரியான சில விஷயங்களினாலே நீங்கள் பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் இந்த ஆகஸ்ட் மாதம் 2026க்கு உள்ளது. உங்க வாழ்க்கை துணைவரை விட்டோ அல்லது குடும்பத்தை விட்டோ நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல விஷயம் இந்த மாசத்துல என்ன அப்படின்னா, குரு பகவான் 4ஆம் பாவத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதுல 12ஆம் அதிபதி 4ஆம் பாவத்திலே செல்லுவதனால வீடு வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான யோக பலம் உங்களுக்கு ஏற்படுகிறது. அதே மாதிரி இந்த மாதத்திலே ஒரு அற்புதமான யோகம் உங்களுக்கு இந்த குருவினால் ஏற்படுகிறது. அது என்னங்க யோகம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 4ஆம் அதிபதி 4ஆம் இடத்திலே ஆட்சி பலம் செய்து அதிலே குருவுடன் சேருகிறார். குரு பகவான் உங்களுக்கு 9ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதியும் 3ஆம் அதிபதி அதாவது 4ஆம் அதிபதியும் சேர்ந்து 4ஆம் இடத்திலே அது சேருவது. அதற்கு இந்த சேர்க்கைக்கு என்ன பேர் அப்படின்னா குருச்சந்திர யோகம் அப்படின்னு பேர். சரிங்க, இந்த குருச்சந்திர யோகம் என்னத்தை செய்யும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு மனதிற்கு சந்தோஷத்தை கொடுக்கும், குடும்பத்திலே சுபமான பல நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி வைக்கும். 4ஆம் பாவத்துல சேர்றதுனால 4ஆம் பாவத்திற்கு அதாவது உங்களுடைய வீடு, வாகனம், உங்களுடைய தாயார் சுக ஜீவிதமாக இருப்பது, கஷ்டங்கள் எல்லாம் மறைவது, மன சந்தோஷமான பல நல்ல விஷயங்கள் நடப்பது எல்லாமே 4ஆம் பாவம் தான். அதனால இந்த 4ஆம் பாவம் அருமையாக இருக்கிறதுனால பல நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதிய வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க வீடு வாங்குறதுக்கு, வாகனங்கள் மாற்றுவது அல்லது விலை உயர்ந்த வாகனங்கள், கார், உல்லாசமான ஒரு கார்லாம் வாங்குறது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் ஏதாவது கடன் இருந்து அந்த கடன் கூட நிவர்த்தி அடைவதற்கான வாய்ப்பை உருவாக்கும். அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான உபகரணங்கள், அதாவது வாஷிங் மிஷின் வாங்குறது அல்லது ஃப்ரிட்ஜ் வாங்குறது, ஏசி வாங்குறது, கிரைண்டரு, மிக்சி, அது மாதிரி உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான உபகரண பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பையும் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது. இந்த மாதத்திலே முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 4ஆம் தேதி, 18ஆம் தேதி எல்லாமே செவ்வாய்க்கிழமை. அதுல முக்கியமா ஆடி 4ஆம் தேதி பாத்தீங்கன்னா ஆடி மாதத்திலே வரக்கூடிய ஒரு அற்புதமான செவ்வாய்க்கிழமை. அன்றைய தினம் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். அதே மாதிரி ஆடி கிருத்திகை வருகிறது, அதாவது வெள்ளிக்கிழமையுடன் சேர்ந்து ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி வருது. அன்றைய தினம் முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்து வந்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். சிவாய நமக.